கர்த்தருக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாய் இந்த டேட் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இது ஒரு கற்றுக்கொள்ளும் கற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சி. உங்கள் வேதாமத்தை தயவுசெய்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. பேனா, பென்சில் அதெல்லாம் கூட நீங்கள் ரெடியாக வச்சுக்கலாம், குறிச்சிக்கலாம். நீங்கள் நோட்ஸ் எடுக்கக்கூடிய வேகத்தில் தான் அதை முயற்சி செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை முடியலன்னா நீங்கள் கூப்பிடுங்க, நோட்ஸ் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி தரலாம். இந்த முறை மலைப்பிரசங்கம் என்ற வேத பகுதி, அதாவது மத்தேயு 5, 6, 7 அந்த பகுதியில் 6ஆம் அதிகாரத்தை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் இதுவரை 3 நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒருவேளை பார்த்துருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக நீங்கள் ஒருவேளை பார்த்தா அதுக்கு உதவியாக அதனுடைய ரிவ்யூ, என்னெல்லாம் சொல்லி கொடுத்தோம், என்னெல்லாம் படிக்க முடியும், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 5, 6, 7 மலைப்பிரசங்கம் அல்லது மலை சொற்பொழிவு என்று அழைக்கப்படுகிறது. SOM, அதாவது சர்மன் ஆன் த மவுண்ட் ஊழியத்தை ஆரம்பித்த போது சீஷர்களை அழைப்பதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் ஜெபித்தார். 2 காரியங்களுக்காக ஜெபித்தார். யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று, 2வது அந்த சீஷர்களுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டும், அதனுடைய பலன்தான் மலைப்பிரசங்கம். நல்லா இருக்கு பார்த்தீங்களா அந்த கருத்து? நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். யாருக்காவது நீங்கள் சொல்லலாமே, இன்றைக்கி பார்த்துட்டு அப்போ மறக்காது. நம்ம தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களோடு பேச வேண்டும். தேவனை பற்றி அடிக்கடி பேச வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை பற்றி அடிக்கடி பேச வேண்டும். தேவனுடைய ஊழியங்களுக்காக ஒரு ஜெபத்திலும் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது வேத போதகர்களுக்கும் வேதாமத்தை பாலூட்டி வளர்க்கிற ஆவிக்குரிய தாய்மார்களுக்கும் அதிகம் தேவையாக இருக்குது வேத உபதேசம். அப்படி உபதேசிக்கக்கூடியவர்கள் சபைக்கு பெரிய தேவையாக இருக்குது. எல்லாம் மேடையில் மைக்கில் அவங்கள தான் ஊழியக்காரன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பராமரிப்பது, பாதுகாப்பது, யோசித்து பார்த்துருக்கீங்களா? எப்பொழுதும் மறைவில் தான் இருக்குது. ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே நிறைய பேருக்கு தனிக்கவனம் செலுத்தி குழந்தை வளர்ப்பது போல இளம் விசுவாசிகளை நன்றாக வழி நடத்தலாம். அவர்களுக்குள்ளே கிருபைகள் உருவாக ஜெபிக்கலாம். அவர்களோடு கூட நல்ல ஒரு ஆவிக்குரிய உரையாடல்களுக்கான நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அதில் லெஃப்ட் காலமில் பார்க்குறீங்களா, அண்டர்லைன் பண்ணியிருக்கு ரெட்டில், ஜெபம் 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 ஏறக்குறைய 7 தடவையாது ஜெபத்தை பற்றி பார்க்குறோம். இப்போ மேலே 6 பக்கத்தில் ஒரு அப்வோர்டு ஆரோ, அந்த மாதிரி சிவப்பு கலர் பென்சில்னால் ரொம்ப சிறந்தது. எதுலேயும் நீங்கள் குறியிட்டு கொள்ள, ஆனால் மறக்கவே மறக்காது. அப்போ இந்த அதிகாரத்தில் இந்த மைய பகுதியில் மலைப்பிரசங்கத்தை ஜெபத்தை பற்றி அவர் அதிகமாக சொல்கிறார். 5:44 கூட ஜெபம் பண்ணுங்கள், அங்கே பக்கத்தில் ஒரு ஆரோ, ஒரு ரெட் அண்டர்லைன். இந்த அதிகாரத்தில் என்னெல்லாம் இருக்குது? 6 வார்த்தைகள் பாரு. 6 வார்த்தைகளை லேசாக ஞாபகம். முதல்ல தர்மம்னு இருக்குது பாருங்கள், முதல் வசனத்தில், 2வது வசனத்தில், 3வது வசனத்தில் தர்மம் இருக்கு. அடுத்து உள்ள நீண்ட பகுதி ஜெபம் இருக்கு. தர்மம், ஜெபம், மன்னிப்பு. தர்மம், ஜெபம், மன்னிப்பு. மனசுக்குள்ளே மெதுவாக சொல்லி பார்க்கணும். நீங்களாக கூட உங்கள் நோட்டில் இல்லைனா பைபிளில் பின்பக்கத்தில் எழுதி கொள்ளலாம். இல்லை ஒரு சின்ன கார்டில் எழுதி உங்களை சுற்றி இருக்கிற விசுவாசிகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இந்த அதிகாரத்தில் இந்த 6 இருக்குது. 6ல் 3 தான் தர்மம், ஜெபம், மன்னிப்பு. மன்னிப்பை பற்றி நல்லா பார்த்தோன்னா 12லே ஒரு இருக்குது, 14, 15 அந்த வசனங்களில் இருக்குது. இப்போ மன்னிப்பை ஒரு குறிப்பிட்ட கலரில், மேபி க்ரீன், அந்த நல்லா தெரியாது. அதுக்கப்புறம் உபவாசம் இருக்குது. 16, 17 உபவாசம் இருக்குது. 16, 17 உபவாசம். நம்ம பார்க்க போகிற இந்த 6 காரியங்களும், அதாவது தர்மம், ஜெபம், மன்னிப்பு, உபவாசம், பொக்கிஷம், அப்புறம் கவலைப்பட வேண்டாம், கவலை தேவையில்லை. 6 காரியங்கள். 6ஆம் அதிகாரத்தில் 6 காரியங்கள். இதை நல்லா மனசுக்குள்ளே பதித்து கொள்ளலாம். இதைத்தான் நம்ம இந்த அதிகாரத்தில் படிக்கிறோம்.
தர்மம், ஜெபம், உபவாசம், பொக்கிஷம். நல்லா கவனிச்சிங்கன்னா ஆவிக்குரிய ஒழுங்குகள் அல்லது கட்டுப்பாடுகள், ரெகுலேஷன்ஸ் அல்லது டிசிப்ளின்ஸ். இந்த டிசிப்ளின்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு பேப்பரில் மார்ஜின் இருக்குது. மார்ஜினுக்கு வலது பக்கம் தான் நம்ம எழுதணும். இப்போ ரோட்டில் போகும்போது இடது பக்கம் தான் போகணும். சாப்பிட்றதுக்கு முன்னால் கைகளை கழுவணும். அதெல்லாம் டிசிப்ளின்ஸ், பழக்கம். சுத்தமாக இருப்பதற்கும் நேர்த்தியாக இருப்பதற்கும் அதெல்லாம் பழக்கங்கள். இதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பழக்கங்கள் அல்லது ஒழுங்குகள், கட்டுப்பாடுகள், இவைகளை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் சீஷனாக இருப்பவனுக்கு கட்டுப்பாடுகள் தேவை, ஒழுங்கு தேவை, நடைமுறையாக தேவை. இதில் உள்ள 6 காரியங்களை கட்டுப்பாடுகள் அல்லது ஒழுங்குலாம் உடனே அமைச்சுக்கலாம். அதனாலாம் தர்மம், ஜெபம், அதுக்கப்புறம் மன்னிப்பு, உபவாசம், பொக்கிஷம், கவலைப்பட வேண்டாம். இந்த 2வது பகுதியில், முதல் பகுதியிலுமே பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டால், இது எல்லாமே உள்ளான வாழ்க்கையை குறிக்குது. வெளியே தான் செய்கிறோம், சாப்பிடாமல் இருக்கோம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறோம், பொது இடத்துல ஜெபம் பண்ணுறோம், தர்மம் செய்யும்போது இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம். எல்லாம் வெளிப்படையானது தான். ஆனால் வெளிக்காட்டுவதற்காக செய்யக்கூடாது. செய்தால் அது ஆண்டவருக்கு முன்பதாக பிரியமாயிராது. பிதாவாகிய தேவனை பற்றி பாருங்கள், 4 வசனத்தை பாருங்கள். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, 6வது வசனம். அப்புறம் 18 வசனத்தை பாருங்கள், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. இப்படி தான் பார்க்கணும். 4, 6, 18. 4, 6, 18. நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாய் தெரிய வேண்டியது தேவனுடைய கிரியையாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போ கடைசி காலத்தில் வெளியே உள்ள ஒன்றுமே இல்லாட்டக்கூட உள்ளே இருக்கிற மாதிரி வெளியே நிறைய காட்டுறோம். கிறிஸ்தவ சபையில், கிறிஸ்தவ வட்டாரங்களில் வெளிப்படையான அவுட்டர், அது மட்டும்தான் அலங்காரம், வெளித்தோற்றம், ஆடம்பரம், பிரபல்யம், இதனால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. உள்ள எளிமையும் தாழ்மையும் பொறுமையும் பரிசுத்தமும் இல்லை என்பதை காட்டுகிறது. எளிமையும் தாழ்மையும் பரிசுத்தமாக இருக்க முற்றிலும் ஒப்பு கொடுத்தவர்கள் வெளி தோற்றத்தில் கவனம் செலுத்த மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம படிச்சுக்கணும். 6ஆம் அதிகாரத்தில் உள்ள முக்கியமான பாடம் அந்த பாடம்தான். அடுத்து இதில் நம்ம பார்த்தோம், தர்மம், ஜெபம், மன்னிப்பு, 3 வரிசையாக இருக்குது. உபவாசம், அப்புறம் பொக்கிஷம், அதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டாம். பல முறை இதை சொல்லி பார்க்கலாம். அந்த பகுதியில் 19வது வசனத்தை தான் பொக்கிஷங்கள், அதை பார்க்குறோம். திருப்பி 20வது வசனத்தில் பொக்கிஷங்கள், 21வது வசனத்தில் பொக்கிஷங்கள். அதை மார்க் பண்ணிங்கன்னா இந்த மிடில், ரைட் சைடில் மிடில் பொக்கிஷன்ற வார்த்தை தான் மைய கருத்து. பொக்கிஷம்னா ட்ரெஷர், பணத்தை சேமித்து வைப்பது, எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறது, அது எல்லாமே பொக்கிஷம்தான். இதை தான் எல்லாரும் நாட்டுறாங்க. உலக சிந்தை அதுதான். ஆனால் ஆண்டவராக இயேசு எங்கே சேமித்து வைக்க சொல்கிறாரு? பரலோகத்திலே. முதல்ல அந்தரங்கம் வெளியரங்கம் இருக்குது. இந்த பகுதியில் பூமியிலே பரலோகத்திலே இருக்குது. பரலோகத்தில் தான் நம்ம பொக்கிஷம் இருக்கணும். அதுக்காக என்ன செய்யணும்? அங்கே தான் சொல்கிறார், கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். கண் குருடாக இருந்தால் இல்லை. நல்லா பாருங்களேன், கண் கெட்டதாக இருந்தால், கண்களின் இச்சை, பார்க்குறதெல்லாம் வாங்கணும், உடனடியாக வாங்கணும், எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் என்னால் இருக்க முடியாது. கண் குருடால கண் கெட்டது. ஏன் கண் கெட்டதுன்னு சொல்கிறோம்? அப்படி உள்ளத்தில் கண் பார்வையை டிட்டர்மின் பண்ணுற எண்ணம், உணர்ச்சிகள் இருக்குது. ஒருத்தர் போடுற ட்ரெஸ்ஸு, ஒருத்தர் வைத்திருக்க வெஹிக்கிள், ஒரு மொபைல் ஃபோன். கண் சரியானதாக இருக்க வேண்டும். கண் வெளிச்சமாக இருக்க வேண்டும். வெளிச்சம் என்றால் ஆண்டவர் பார்க்கிற விதமாக பார்ப்பது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. எனக்கு பொக்கிஷமும் வேணும், ஆண்டவரும் வேணும்னு நினைக்க முடியாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறான். வெளிப்பிரகாரமான காரியங்கள்
ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு அளவீடோ அடையாளமோ அல்ல. அளவீடோ அடையாளமோ அல்ல. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதுதான் சொல்கிறார். ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். இந்த 22வது வசனத்துக்கும் 23ஆம் வசனத்துக்கும் இடையில சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா? அதில் எல்கே இல்லைன்னா தமிழில் லூனா லூக்கா 11:34-35 அந்த பேஜ் பார்க்குறீங்க. அதில் உள்ளதை இங்கே எழுதிக்கலாம். அந்த லூக்கா 11:34-35 பக்கத்தில் 6:22-23 எழுதிக்கலாம். 6:6 ஒரு முக்கியமான வசனம், 6:12 ஒரு முக்கியமான வசனம், 6:24 ஒரு முக்கியமான வசனம். ஏன் இப்படி பார்க்குறோன்னா நம்பர்லாம் பாருங்கள். 6:6, 6:2-12, 6:2-12, 6:4-24. இப்படி இந்த வேதாமத்தின் பகுதி மனதிற்குள் பொருத்தப்பட வேண்டும். பொக்கிஷத்து மேலே அதிக நாட்டம் உள்ளவங்களுக்கு கவலை அதிகமாக இருக்கும். கவலைப்படாதீர்கள். கவலைன்ற வார்த்தைங்கெல்லாம் வருது பாருங்கள். கவலைப்படாதீர்கள். நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அழகான வார்த்தை இருக்குது. பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். வசனம் 26. பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பிதாவாகிய தேவனை பற்றி ஒரு 4-5 வாக்கியங்கள் அதை குறித்து கொள்ளலாம். அண்டர்லைன் அல்லது கலரில் அல்லது ஹைலைட். அப்புறம் அதை எடுத்து எழுதிக்கலாம். அதை வைத்து ஆண்டவரை துதிக்கலாம். ஸ்தோத்திரம், துதி, அல்லேலூயா சொல்லலாம். கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் அதோடு கூட இந்த மாதிரி வேத வாக்கியங்கள் துதியில் இடம்பெறுவது மிகவும் சிறந்தது. அந்தரங்கத்தில் இருக்கிற பரமபிதாவே, ஜெபங்களை கேட்கிற பரமபிதாவே, வெளியரங்கமாக எங்களுக்கு பலனளிக்கிற பரமபிதாவே, எங்களை மன்னிக்கிற பரமபிதாவே, எங்களை கவனிக்கிற பரமபிதாவே, ஆகாயத்து பட்சிகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதாவே, காட்டு புல்லை உடுத்துவிக்கிற பரமபிதாவே, எவைகளெல்லாம் எங்களுக்கு தேவையோ அவைகளெல்லாம் வேண்டியவைகள் என்று அறிந்திருக்கிற பரமபிதாவே உம்மை துதிக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த அதிகாரத்தை இந்த மாதிரி படிக்கலாம். என்னோடய லிங்க் நீங்கள் வேணா சொல்லுங்கள், நோட்ஸ் அனுப்பி தரலாம். செபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எளிமை, தாழ்மை, பொறுமை, பரிசுத்தம், ஆண்டவர் சுய வெறுப்பின் கிருபைகள் எங்கள் எல்லாருக்கும் உருவாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நண்பரும் கைவிட சிலுவையில் மரித்தார், விண்வாசல் திறந்தார், அவ்வன்பை பாடுவோம். மாபெரும்